வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் கோவிலில் செய்யக்கூடிய அதே டேஸ்ட்டில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யறது வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு டம்ளர் எடுத்து இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த பாசிப்பருப்பு. இதையும் அரிசியோடு சேர்த்து நல்லா இதை 2-3 தடவை கழுவிட்டு இது ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நான் 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம இதை ஊற வச்சுருவோம். ஊற வச்சுருந்த அரிசி பருப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி எடுத்து அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டுருங்க. ஒரு விசில் பார்த்தீங்கன்னா ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 விசில் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க. 1 டம்ளர் பச்சரிசி பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்குவோம். அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கு வடிகட்டி எடுத்துக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். வெல்லத்தில் தூசி இருக்கிறதுனால நம்ம இது போல் நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்தோம்னா அதாவது ஒவ்வொரு வெல்லம் பார்த்தீங்கன்னா தூசிலாம் இருக்காது. அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் வந்து சாப்பாட்டில் அந்த பொங்கல்லே சேர்த்துருங்க. வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் விட்டு இறக்கி நல்லா ப்ரெஷர் நல்லா போன பிறகு ஓப்பன் பண்ணிடுவோம். நல்லா இந்த அரிசி பருப்பு வெந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வெல்லம் நம்ம கரைச்சி வச்சுருக்கத இப்போ வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நான் இனிப்பு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதோட கம்மியாக வேணும்னா நீங்கள் 1.5 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெல்லம் சேர்த்த பிறகு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் பண்ணதை சேர்த்துக்கோங்க. இப்போ சால்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து எதுக்கு சேர்க்குறோம்னா இனிப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கி காமிக்கும். அதுக்காக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க.
இது கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் எவ்வளோ சேர்க்குறதுன்னு பாருங்கள், ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இது பச்சை கற்பூரம் சேர்த்தோம்னா நம்ம அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் பொங்கல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்கு வறுத்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா பார்த்தீங்கன்னா உருகிருச்சு. இப்போ நம்ம வந்து உடச்சி வச்சுருக்க ஒரு 10 முந்திரி பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 15 உலர் திராட்சை அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பொங்கலில் நம்ம சேர்த்துக்குவோம். அடுப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலை வந்து வச்சுருங்க. முந்திரி திராட்சை அதோடு சேர்த்துருங்க. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா நமக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏன் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.